அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப அட்டகாசமான கேரட் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இஃப்தாருக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கேரட் ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 4 போல் கேரட் எடுத்திருக்கேங்க. நம்ம 2 கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 4 கேரட் எடுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். கேரட்டோட அந்த வால் பகுதி தலைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கேரட் பாயாசம், கேரட் புட்டிங், அப்புறமா கேரட் பொரியல், இந்த மாதிரி கேரட் ஹல்வா நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேரட்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம எப்போதும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டியான ஒரு ரிஃப்ரெஷிங் ஜூஸாக தான் இன்றைக்கி கேரட் ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்போதும் நம்ம பால்லாம் ஆட் பண்ணி செய்வோம். இன்றைக்கி பால் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி கேரட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. இந்த கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ்க்குலாம் போகும்போது இது போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கடைகளில் விற்கிற பாட்டில் ஜூஸுங்கெலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது மாதிரி ஒரு தடவை பிழிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை புழிஞ்சிக்கோங்க. அப்போ அதில் இருக்க ஜூஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இது போல் இதை நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த கேரட்டோடைய சக்கை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதையுமே நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம வீட்டில் செடிங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உரமாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். செடிங்களுக்கெலாம் நல்ல சத்து கிடைக்கும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சுங்க. 2 கப் தண்ணி சேர்த்து இந்த வடிகட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக இது போல் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கலாம். சம்மர் டைமில் இது போல் நம்ம ரெஃப்ரெஷிங்காக கேரட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. பால் சேர்க்காமல் லெமன்லாம் ஆட் பண்ணி செய்கிறது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா கேரட் ஜூஸ் கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சம்சா விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நோம்பு திறந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் கேரட் ஜூஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.